Hey, good evening once again. Good evening all. Okay. நேத்து நேத்து வந்து நம்ம இது வரைக்கும் முடிச்சோம், பிஹெச்பி அரே வரைக்கும் முடிச்சோம் நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றது வந்து பிஹெச்பி சூப்பர் குளோபல்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். நம்ம ஓவரால் வந்து பிஹெச்பி இன்ட்ரடக்ஷன்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே ஓகே இப்போ இன்னைக்கு வந்து நம்ம பிஹெச்பி சூப்பர் குளோபல்ஸ்ல இருந்து பார்த்துட்டு பிஹெச்பி ஃபார்ம்ஸ் வந்து ஓவரால் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓகே. சூப்பர் குளோபல்ஸ்னா என்ன? நம்ம பிஹெச்பியில் வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டு வேரியபிள்ஸை நமக்கு வந்து பிஹெச்பி கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் வந்து சூப்பர் குளோபல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ரீ டிஃபைண்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் வித்தின் ஃபங்க்ஷன்ஸ் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சூப்பர் குளோபல்ஸை. அதுக்கு தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. குளோபல்ஸு, சர்வரு, அட்ரஸ் குளோபல், அட்ரஸ் சர்வரு, அட்ரஸ் ரெக்வஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து சூப்பர் குளோபல்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து மெயினானது நமக்கு குளோபல்ஸு, அப்புறம் வந்து சர்வர், அப்புறம் வந்து ரெக்வெஸ்ட்டு, போஸ்ட்டு, கெட்டு, இது எல்லாமே வந்து நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் சூப்பர் குளோபல்ஸில். ஓகேங்களா, சூப்பர் குளோபல்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் குளோபல் வேரியபிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, குளோபல் வேரியபிள்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? நம்மளுடைய பிஹெச்பியில் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிஹெச்பி வந்து எல்லா குளோபல் வேரியபிள்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா, அதுவே நம்ம பிஹெச்பி வந்து எல்லா குளோபல் வேரியபிள்ஸையும் ஒரு அரேக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுச்சுன்னா அதுதான் வந்து குளோபல் வேரியபிள்ஸ். ஓகேங்களா, குளோபல்ஸ்ன்ற ஒரு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல ஒரு அரேக்குள்ள நம்ம எல்லா குளோபல் வேரியபிள்ஸையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுச்சுன்னா அதுதான் வந்து குளோபல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. குளோபல்ஸ் இண்டெக்ஸ் வந்துடும். இண்டெக்ஸ் வந்து என்னன்னா, அது நேம் ஆஃப் த வேரியபிள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்க பாருங்க, நான் உங்களுக்கு இதுல சொல்றேன். ஓகே, இதுல வந்து ஒரு அட்ரஸ் x = 75, அட்ரஸ் y = 25 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ஃபங்க்ஷன் = அடிஷன் ஒரு அடிஷன் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு கீழே வந்து குளோபல்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. குளோபல்ஸ் போட்டுட்டு இதை நீங்களே பார்க்கலாம். இதுல வந்து இசட்ன்ற மாதிரி வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க மாட்டாங்க. இதுல தான் என்ன பண்ணிருக்காங்க, குளோபல்ஸ் இசட் இதுல எடுத்திருக்காங்க. இதுல வந்து நமக்கு வந்து அடிஷன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அடிஷன் பண்ணிட்டு கீழே கால் பண்ணக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணிட்டாங்க. கீழே எக்கோ வந்து அட்ரஸ் எக்ஸ் கால் பண்ணிருக்காங்க. நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து நமக்கு வந்து குளோபல்ஸ் யூஸ் பண்றதுக்கான ஒரு ரெக்கார்ட். இதுல வந்து குளோபல்ஸ் இசட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து எக்ஸ்பிரஸ் ஒய்யே டோட்டல் பண்ணி நமக்கு ஆன்சரும் வந்து 100 வந்துச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம குளோபல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். குளோபல்ஸ் வந்து ஒரு எல்லா பிஹெச்பி குளோபல் வேரியபிள்ஸ் என்னென்ன அரே வந்து குளோபல்ஸ் சர்வர். ஓகே, சர்வர் தான் வந்து நிறைய இருக்கு பிஹெச்பியில் வந்து ஒரு பெனிஃபிட் சொல்றேன். ஏன்னா நம்ம பிஹெச்பியில் வந்து நம்ம என்னென்ன கோர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அளவுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் அந்த சர்வர் குளோபல் வேரியபிள்ஸ் மூலயமா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் அப்படின்றது இது என்னன்னா, ஹோல்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹெட்டர்ஸ், பாத் அண்ட் ஸ்கிரிப்ட் லொகேஷன். அதாவது நம்ம வந்து வெப்சைட்ல என்னென்ன நம்மளுடைய வெப்சைட்டோடைய ஹோஸ்ட் நேம் என்ன, நம்ம எந்த பேஜ்ல இருக்கோம், அதோட ரூட் என்ன, பாத் என்ன, ஹெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு இந்த சர்வர்ன்றதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ஒரு மெத்தட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சர்வர். ஓகேங்களா, இது போட்டுட்டு பிஹெச்பி செல்ஃப். ஓகேங்களா, பிஹெச்பி செல்ஃப் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய வெப்சைட் பேஜ்ல வந்து எந்த பேஜஸ்ல இருக்குன்றத நமக்கு அவுட்புட் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இதை நீங்க பார்த்துருப்பீங்க. எக்கோ சர்வர் கொடுத்துட்டாங்க, பிஹெச்பி செல்ஃப். ஓகேங்களா, இதுல வந்து பிஹெச்பி செல்ஃப் கொடுத்தோடனே நமக்கு அவுட்புட் என்ன வருது பாருங்க, டெமோ குளோபல் சர்வர் டாட் பிஹெச்பி.
ஓகேங்களா. இதுதான் நம்ம வந்து இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே பேஜஸ் தான் நமக்கு எடுத்து வந்து கொடுக்குது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சர்வர் நேம். ஓகேங்களா. சர்வர் நேம் என்னன்னா, நம்மளுடைய சர்வர் நேம் என்னன்றது ஐபி அட்ரஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஐபி அட்ரஸ் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கு. செகண்ட் வந்து ஹெச்டிடிபி ஹோஸ்ட் என்னவோ நமக்கு ஹோஸ்ட் என்னன்னு காமிக்குது. நெக்ஸ்ட் ஓகே 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 ஓகே, ஜஸ்ட் வெயிட், நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஓகேவா உங்களுக்கு? பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருதா உங்களுக்கு? கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஹெச்டிடிபி ஹோஸ்ட்னா நம்ம பார்த்த மாதிரி ஹெச்டிடிபி ஹோஸ்ட் நமக்கு ஹோஸ்டோடைய வேல்யூஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிடிபி ரெஃபரர் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம கொடுத்தோம்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து எதெல்லாம் ரெஃபர் பண்ணி வருது பாருங்க. நீங்க நம்மளுடைய வெப்சைட்டோட அதோடைய டொமைன் நேமோட வந்துருது, எந்த பேஜஸ்ல இருக்குன்னு வந்துடும். ஃபைல் நேம் டெமோ குளோபல் சர்வர் சொல்லிட்டு நமக்கு இது மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிடிபி யூசர் ஏஜென்ட்னா நீங்க வந்து எந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி நீங்க இந்த வெப்சைட்டை வந்து நீங்க விசிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது ஒரு யூசர் ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஓகேங்களா, இது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் நேம்னா என்ன, நம்ம எந்த பேஜ்ல நம்ம இருப்போம் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ வந்து இது எல்லாமே எதுக்குன்னா, நமக்கு சர்வர் நம்மளுடைய ரிலேட்டடா நம்ம ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் எல்லா இன்ஃபர்மேஷனையும் சர்வர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து இதுல இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் எல்லாத்தையும் ஒரு ஒரு ஓவர்வியூ மாதிரி பண்றேன். பிஹெச்பி செல்ஃப்ல வந்து நான் சொன்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் அ ஃபைல் நேம் ஆஃப் தி கரண்ட்லி எக்ஸிக்யூட்டிங் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா. என்ன ஃபைல் வந்து நமக்கு கரண்ட்லி எக்ஸிக்யூட் இருக்கோ நமக்கு பிஹெச்பி செல்ஃப் போடக்குள்ள யூஸ் ஆகும். நம்ம இது வந்து ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்ணக்குள்ள கூட இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கேட்வே இன்டர்ஃபேஸ். கேட்வே இன்டர்ஃபேஸ்னா என்னன்னா, நம்ம ஒரு வெப்சைட்ல வந்து பேமெண்ட் கேட்வே வந்து நம்ம லிங்க் பண்ணி விடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் பேமெண்ட்லேயே வந்து நம்ம கிளிக் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி பேமெண்ட் கேட்வேக்கு வந்து நம்ம லிங்க் பண்ணக்குள்ள இது யூஸ் ஆகும். இது போட்டுட்டு நமக்கு ரிட்டர்ன்ஸ் அ வெர்ஷன் ஆஃப் த காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ் சிஜிஐ த சர்வர் இஸ் யூசிங். ஓகேங்களா. இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் சர்வர் ஐடிடிஆர் ஐபி அட்ரஸ். ஸோ இது மாதிரி நிறைய நேம் இருக்கு. இதுல நிறைய ஒரு ஓவர்வியூ பண்ணி பார்க்கலாம் நீங்க. இது மாதிரி ஹெச்டிடிபி ரெஃபரர் நம்ம யூஸ் பார்த்த மாதிரி ஹெச்டிடிபிஎஸ் எல்லாமே இருக்கும். இது நீங்க ஒரு கிளான்ஸ் மாதிரி பாருங்க. இதுல டவுட் வந்து இருக்குங்க. இதுல நான் இன்னும் ஒரு 2 சொல்றேன் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்கிரிப்ட் ஃபைல் நேம்னா ரிட்டர்ன்ஸ் அப்சல்யூட் பாத் நேம் ஆஃப் தி கரண்ட்லி எக்ஸிக்யூட்டிங் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா. இது நம்ம கரெக்டா நம்ம இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே இதுல ரிலேட்டடா வந்துரும். அதே தான் ரிட்டர்ன்ஸ் அப்சல்யூட் என்ன பாத் நேம்னா நம்ம என்ன எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோமோ அது நமக்கு ரிசல்ட்டா வந்துடும். நெக்ஸ்ட் ஹெச்டிடிபிஎஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஓகே, ஹெச்டிடிபி 2 இருக்கு. நமக்கு ஜென்ரலா சொல்றேன். ஹெச்டிடிபிஎஸ்ன்னு நமக்கு ஜென்ரலா இருக்கும். நம்ம வெப்சைட்டுக்கு ஒன்று இருக்கும். ஹெச்டிடிபினா வந்து நமக்கு வித்தவுட் எஸ்எஸ்எல் வரும். எஸ்னா வந்து வித் எஸ்எஸ்எல் வரும். ஓகேங்களா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெப்சைட்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஹெச்டிடிபிஎஸ்க்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அதோ பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சிம்பிளுக்கு அர்த்தமே என்னன்னா இந்த ஹெச்டிடிபிஎஸ் தான். அதாவது இந்த வெப்சைட்டுக்கு அவங்க எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வந்து இந்த சர்வர்லேருந்து பை பண்ணியிருப்பாங்க. பை பண்ணி சர்வர்லேருந்து ஹெச்டிஎஃப்எஸ் சாரி இது மாதிரி லாக் சிம்பிள் வந்துச்சுன்னா, இது மாதிரி லாக் சிம்பிள் இருந்துச்சுன்னா தான் வந்து நமக்கு ஒரு நிறைய செவரல் பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி லாக் பட்டன் இருக்கிற வெப்சைட்ல தான் வந்து நம்ம ட்ரஸ்டடா பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணணும். ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா வந்து நம்மளுடைய பேங்கிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து திருடப்படும் வாய்ப்பு இருக்கு நிறையா. ஹேக்கர்ஸ்லாம் வந்து நிறைய இது மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மாதிரி லாக் இருக்கிற அந்த வெப்சைட் இதுக்கு வந்து பேர் வந்து ஹெச்டிடிபிஎஸ் சொல்லுவாங்க. எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்
அது இருக்கிற வெப்சைட்ல தான் வந்து பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது மாதிரி எஸ்சிஓக்கும் நமக்கு யூஸ் ஆகும். ரேங்கிங், நம்மளுடைய வெப்சைட் ரேங்கிங்க்கும் வந்து இந்த ஹெச்டிடிபிஎஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா வந்து கூகுள் ப்ரெஃபர் பண்றது வந்து எந்த வெப்சைட் வந்து ரொம்ப ட்ரஸ்டடா செக்யூரிட்டி பேஸ்டா இருக்குன்னு பார்த்து தான் வந்து கூகுள் வந்து ரேங்கிங்ல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட்ற மாதிரி ரேங்கிங் செட் பண்ணும். ஓகேங்களா? அது வந்து ஜென்ரலா ஹெச்டிடிபிஎஸும் ஹெச்டிடிபி அப்படின்ற மாதிரி ஜென்ரலா சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் ரெக்வெஸ்ட். ஓகே, பிஹெச்பி அட்ரஸ் ரெக்வெஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் மெயினாக நம்ம உள்ள வரோம். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், ஒரு ஃபார்ம் ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு ஒரு இன்புட் ஃபீல்டு நம்ம கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, பிஹெச்பி சர்வர், பிஹெச்பி செல்ஃப். ஓகேங்களா? சேம் பேஜ்லேயே வந்து நமக்கு வந்து பிஹெச்பி பேஜஸ் இருக்கு. ஸோ அதனால அவங்க அதை போட்டிருக்காங்க. போட்டு ஃபார்ம் ஆட்ரிபியூட்ல வந்து மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து இன்னும் பிரீஃபா வந்து மெத்தடோடைய உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த கீழே நம்ம பிஹெச்பி ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, நான் அதுல இன்னும் நல்லா உங்களுக்கு தெளிவா சொல்றேன். மெத்தட் போஸ்ட்ன்றதுல வந்து என்னன்னா, இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை போஸ்ட் பண்ணிவிடும். சிம்பிள். அதுக்கு தான் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம கொடுக்க போறோம் இல்லையா, யூசர் வந்து இதுல நேம் கொடுப்பாரு. ஒரு நேம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. நேம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுப்பாரு. சப்மிட் கொடுத்த உடனே இந்த இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணணும்ன்ற ஆக்ஷன்ஸ் வந்து இங்க நம்ம போட்டு வச்சிருக்கோம் மெத்தட். ஓகேங்களா? இதுல போஸ்ட்ன்றதுனால போஸ்ட் பண்ணிவிடும். எங்க போஸ்ட் பண்ணிவிடும்? அதுதான் வந்து ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன்ஸ் வந்து அது ஒன்று கொடுத்துருக்காங்க. சேம் பேஜஸ் தான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். ஆக்ஷன்ஸ் எது கொடுத்துருப்பாங்க, நம்மளுடைய எந்த பேஜஸ்க்கு வந்து டெவலப்பர் போகணும்னு நினைக்கிறாரோ அந்த பேஜஸ் இங்க கொடுப்பாரு லிங்க் அப்படின்னு சொன்னேன். இதுல வந்து லிங்க் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காருன்னா, சேம் பேஜஸ்லேயே போகணுன்றதுக்காக இவர் பிஹெச்பி செல்ஃப் கொடுத்துட்டாரு. உங்களை இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல இப்போ பண்ண நான் பிஹெச்பி செல்ஃப்லாம் என்னன்னு சொன்னேன். பிஹெச்பி செல்ஃப்னா வந்து சேம் பேஜஸ்லேயே வந்து ரீடைரக்ட் ஆகும். அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நேமை வாங்கி நமக்கு இந்த பக்கம் போஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? பிஹெச்பி வாங்கிடுச்சு. பிஹெச்பியில் வந்து எப்படி கெட் பண்றாங்க அப்படின்றதான் இப்போ ரெக்வெஸ்ட்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி ரெக்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து ரெக்வெஸ்ட்ன்ற சூப்பர் குளோபல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இதுல வந்து இதுல பாருங்க, நேம் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு HTML ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னு கொடுத்துட்டு ரெக்வெஸ்ட் எஃப் நேம். ஓகேங்களா? இதில் தான் நம்மளுடைய எஃப் நேம் என்னது, இதோ இருக்கு பாருங்க, நான் சொன்னிருக்கேன் நேம். இதில் தான் நம்ம கொடுக்குற கேரக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த நேம்ல ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த நேம்ல தான் இங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்க ரீரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அசைன் பண்ணிட்டு அந்த ரெக்வெஸ்ட்டை நம்ம வாங்கிட்டு நமக்கு உள்ள போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நேம் வந்து இருந்துச்சுன்னா வந்து ஒரு நேம் கொடுக்குறாங்க. நான் சப்மிட் கொடுக்குறேன், தெரியும். ஸோ வந்துச்சு பார்த்தீங்களா, நேமை வாங்கி நமக்கு அவுட்புட்டை நமக்கு காமிச்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த ரெக்வெஸ்ட் மாதிரி வாங்கி இது பண்ணுது. ஸோ இதுக்கு தான் வந்து ரெக்வெஸ்ட் வந்து சூப்பர் குளோபல் இதுக்கு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து போஸ்ட்ஸ் வந்து இது இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா போஸ்ட். ஸோ அதே தான். இப்போ இதுக்கு தான் வந்து நம்ம மெயினாக பண்ண போறது. நான் உங்களுக்கு ஒரு அவுட்புட் மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன், ஜென்ரலா ப்ராக்டிக்கல் மாதிரி. ஓகே, போஸ்ட் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்ற சொல்றேன். நம்ம லாஸ்டா ஒரு இதை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பிஹெச்பி செல்ஃப் பார்த்தோம் இல்லையா? பிஹெச்பி செல்ஃப் சேம் பேஜஸ்லயே வந்து நமக்கு ரீரைட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? நான் இதுல ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இதுல வந்து என்னன்னா, ஓகே, இதுல வந்து இஃப் இசெட் போஸ்ட் சப்மிட். நல்லா இந்த போஸ்ட்ன்றதை மட்டும் நல்லா கவனிங்க. இப்போ அந்த போஸ்ட்ன்றது மட்டும் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுல என்ன போஸ்ட்னா என்ன, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன், மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட்ன்ற மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. போஸ்ட்னா என்னன்னா, ஒரு டேட்டாவை இன்னொரு இடத்துல போயிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குது. இதுதான் அதோட வேலையே. போஸ்ட்டுக்கான சூப்பர் குளோபல்ஸான வேலையே என்னன்னா இதுதான். என்னன்னா, டேட்டாஸ் எடுத்துட்டு வந்து பிஹெச்பி செக்ஷன்ல கொடுத்துருச்சுன்னா பிஹெச்பி வந்து எடுத்துட்டு போயிட்டு டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ணிடும். இதுதான் போஸ்ட்டுக்கான வேலை. அதை எப்படி நம்ம செட் பண்ணணும், எப்படி போடணுன்றதை நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் இஸ் செட் போஸ்ட் சப்மிட்.
ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்க, இஃப் நமக்கு தெரியும். இஃப் கிளாஸ்ல யூஸ் பண்ணி இஃப் இசெட் பிஹெச்பில இசெட் அப்படின்னாக்கா இப்போ வந்து இந்த பட்டன் ஓகே. இப்போ வந்து சப்மிட்னா என்ன? சப்மிட்னா நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சப்மிட்னா கீழே வந்து ஒரு ஃபார்ம்ஸ்ல பேஜஸ்க்கு வந்து நான் சப்மிட்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அது உங்களுக்கு ஓகே. இதோ இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து ஒரு பட்டன் குடுத்துருக்காங்க. அந்த பட்டன கிளிக் பண்ணக்குள்ள சப்மிட். நேம் நான் சொன்னேன் இல்லையா? நேம்க்கு வந்து சப்மிட் குடுத்துருக்காங்க. எப்பயுமே நல்லா இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஃபார்ம்ல வந்து நேம் குடுக்க போறோம் இல்லையா? ஒரு ஒரு இதுக்கும் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்ப கிளாஸ் நேம்லாம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு அதுக்கு ஒரு நேம் குடுக்குற மாரி. அதே மாரி தான் ஃபார்ம்க்கு வந்து ஒரு ஒரு இன்புட் டைப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நேம் குடுக்கணும். அந்த நேம்ஸ் தான் வந்து மேல எடுத்துட்டு போயிட்டு யூஸ் பண்ண போறோம். அதுதான் உங்களுக்கு இப்ப நான் சொன்னேன். மேல ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல சப்மிட் சொல்லிட்டு. ஸோ அந்த சப்மிட்ட எப்ப கிளிக் பண்றாங்களோ, அதுக்கு தான் இங்க எழுதியிருக்காங்க. இஃப் இசட் போஸ்ட் சப்மிட். அந்த பட்டன கிளிக் பண்ணக்குள்ள போஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? போஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த போஸ்ட்ன்ற சூப்பர் குளோபல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டாஸ போஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் கீழ இருக்க இவ்ளோ ஸ்ட்ரக்சர்ஸ் நடக்கும். இது எல்லாமே முடியணும். இதெல்லாம் முடிச்சிட்டக்கு அப்புறம் இதோ பாருங்க. இந்த நான் இதுலயும் உங்களுக்கு சொன்னேன். ஸோ வந்து எல்லா டேட்டாஸும் ஒரு ஒரு இதுலயும் போயிட்டு ஸ்டோர் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒன் நேம். நான் சொன்னேன் இல்லையா? ஃபார்ம்ல வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸ்டோர் பண்ணணும். நேமுக்கு வந்து அதோட நேம்ஸ் குடுத்துருக்காங்க. நேம்ன்றது நேம் குடுத்துருக்காங்க. ஸோ அத வந்து போஸ்ட் பண்ணுது. இதுலயும் அந்த சூப்பர் குளோபல்ஸ் யூஸ் ஆகுதா? ஸோ நேம்ல குடுக்குற அது அப்படி என்ன குடுத்துருக்காங்களோ, அத அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம இதுல குடுத்துரும். ஸோ அதுக்கு இங்க போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது பாருங்க ஃபோன் நம்பருக்கு. ஃபோன் நம்பருக்கும் இந்த போஸ்ட்ன்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெசேஜுக்கும் போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஒரு டேட்டாஸ எடுத்துட்டு வந்துட்டு இதுல ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது போஸ்ட். ஓகேங்களா? இன்னும் பிரீஃபா நான் பிஹெச்பி ஃபார்ம்ஸ்ல சொல்றேன். கெட். இப்ப போஸ்ட் பார்த்துட்டோம். கெட் வந்து சிம்பிள். அதே தான். கெட் வந்து சேம் பேஜ்ல எடுத்து வந்து குடுத்துரும். போஸ்ட் பார்த்தோம். ஒரு பேஜஸ்ல வந்து இன்னொரு பேஜஸ்க்கு பிஹெச்பி பேஜஸ்க்கு இன்னொரு பேஜஸ்ல எடுத்துட்டு போயிட்டு குடுத்துட்டு, அத பிஹெச்பில ஸ்டோர் பண்ணி அப்புறம் டேட்டா பேஸ்க்கு எடுத்துட்டு போவோம். கெட்ட பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு டேட்டாவ சேம் பேஜஸ்ல எடுத்துட்டு வந்து குடுக்கும். சேம் பேஜஸ்னா என்னன்னா, ஒரே பேஜஸ்லயே வந்து பிஹெச்பி கோட்ஸ போட்டிருப்பாங்க. அது மாரி டைம்ல வந்து கெட் யூஸ் பண்ணுவாங்க. அ அப்புறம் வந்து 2 இருக்கு. பிஹெச்பி போஸ்ட் யூஸ் பண்ணலாமா, கெட் யூஸ் பண்ணலாமான்ற மாரி டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. அதையும் இப்ப சொல்லிடுறேன். போஸ்ட் யூஸ் பண்றது தான் பெட்டர். ஏன் அப்படி சொல்றேன்னா, கெட் வந்து சேம் பேஜஸ்ல எடுத்து வந்து குடுக்கும். நோ ப்ராப்ளம். பட் ஆனா என்னன்னா, அ நம்மளுடைய கெட்ட யூஸ் பண்ணக்குள்ள வந்து நான் உங்களுக்கு இப்போ அது ஒரு எக்ஸாம்பிளாவே காமிக்கிறேன். கெட் யூஸ் பண்ணக்குள்ள என்ன நடக்கும்ன்ட்டு. ஓகே. இத குடுத்துருங்க. டெஸ்ட் கெட் குடுத்துட்டாங்களா? நீங்க இப்ப மேல பார்த்துக்கங்க. மேல அந்த யுஆர்எல் பாருங்க. எதுவுமே இருக்காது. மேல வந்து இப்ப எதுவுமே இல்ல. இப்போ ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஓகே. இதுல குடுக்கல. இருங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்ப இதுல வந்து கெட் இப்படி குடுத்துருக்காங்க இல்லையா? சப்ஜெக்ட். ஸோ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கெட் வந்து நீங்க வாங்குச்சுன்னா, உங்க யுஆர்எல்ல அதோடைய வந்து என்னென்ன நீங்க டேட்டாஸ வாங்கியிருக்கீங்களோ, அதோட நேம்ஸ் வந்து இங்க வரும். ஓகேங்களா? அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ்க்காக தான் வந்து கெட் யூஸ் பண்ண வேணாம்னு நான் சொல்றேன். கெட் யூஸ் பண்ண வேணான்றத விட, அது சேம் பேஜஸ்ல மத்தபடி இது மாரி யூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். போஸ்ட் ஒரு டேட்டாஸ வந்து இன்னொரு பேஜஸ் கெட் பண்றதுக்கு போஸ்ட் இஸ் பெட்டர் தென் கெட். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிஹெச்பி ஃபார்ம்ஸ். ஓகே. இப்போ வந்து நம்ம ஜெனரலா வந்து இதுலருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டோம். பிஹெச்பி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வரைக்கும் முடிச்சுட்டோம். இப்ப பிஹெச்பி ஃபார்ம்ஸ். இப்ப இதுக்குள்ள தான் இப்ப மெயினானது வரோமே. இப்ப இதுல தான் ஃபார்ம் ஹேண்ட்லிங் நம்ம வந்து ஒரு ஒரு இப்ப நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம முன்னாடியே பார்த்த மாரி HTML ஃபார்ம்ஸும் வித் பிஹெச்பி கோட்ஸ் வச்சு எப்படி அத கனெக்ட் பண்ணி டேட்டாபேஸ்ல ஒரு ஃபார்ம்ஸ வந்து ஒரு டேட்டாவ வந்து எப்படி ஸ்டோர் பண்றதுன்றத இப்ப நம்ம பிராக்டிகலா பண்ணி பார்க்கலாம்.
ஓகேங்களா? அது பண்ணி பார்த்துட்டோம்னா, நம்ம வந்து எப்படி அதுல நெறைய உள்ள வந்து கிரியேட்டு, ரீடு, அப்டேட்டு, டெலீட்டு சேம் நம்மளுடைய உங்களுக்கு சொன்ன மாரி Facebookல வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணி, அத டெலீட் பண்ணி டெலீட் பண்ற ஆப்ஷன்ஸ், அப்டேட் பண்ற ஆப்ஷன்ஸ். ஸோ இது மாரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஃபார்ம்ஸ் ஹேண்ட்லிங் பார்க்கலாம். ஓகே. ஃபார்ம் ஹேண்ட்லிங்ல வந்து நான் பாருங்க, ஃபார்ம் ஹேண்ட்லிங்ல நான் வந்த உடனே ஃபர்ஸ்ட்டே நான் சொன்ன மாரி இந்த 2 சூப்பர் குளோபல்ஸ் தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? மெயின் ஃபர்ஸ்ட்லயே அவங்க போட்டிருப்பாங்க. PHP சூப்பர் குளோபல்ஸ் கெட் அண்ட் போஸ்ட் ஆர் யூஸ்டு டூ கலெக்ட் ஃபார்ம் டேட்டா. நான் சொன்ன மாரி கலெக்ட் ஒரு டேட்டாஸை கலெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? இதுல வந்து இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே. ஒரு ஜென்ரலா ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஃபார்ம்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் ஓகே. இப்போ ஒரு லாஸ்ட் ப்ரோக்ராம் நான் என்னோட ப்ரோக்ராம்ஸ் காமிச்சேன் இல்லையா? அதுல PHP எக்கோ போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு போஸ்ட் இமெயில் கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்க ரன் பண்ணி காமிச்சிருக்கு. நேமும் இமெயில் அட்ரஸும் நம்ம காமிச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே. அது இருக்கு. கெட் வெர்சஸ் போஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நான் சொல்றேன். போத் கெட் அண்ட் போஸ்ட் கிரியேட் அன் அரே. ஓகேங்களா? சேம் அதே தான். Both get and post are treated as get and post. There are super globals, which means they are always accessible regardless of scope. ஓகேங்களா? நான் இதுல உங்களுக்கு சொல்ற பாருங்க. Get is an array of variables passed to the current script via the URL parameters. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு கெட் போஸ்ட் வந்து யூஸ் பண்ணக்குள்ள URL parametersல கொண்டு வந்து சேர்த்துரும். போஸ்ட் வந்து எப்படி பண்ணணும்னா HTTP போஸ்ட் மெத்தட்ல நம்ம கொண்டு வந்து சேர்த்துரும். When to use get, when to use post. முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் சென்ட் ஃப்ரம் எ ஃபார்ம் வித் த கெட் மெத்தட் இஸ் விசிபிள் டு எவ்ரி ஒன். நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய டேட்டாஸ் வந்து விசிபிள் டு எவ்ரி ஒன், எல்லாராலையும் பார்க்க முடியும். அதனால நம்மளுடைய டேட்டாஸ் யாரையும் பார்க்கக்கூடாது. அதுதான் நம்மளோட ப்ரைவசி. ஸோ அதனால வந்து நம்ம அப்படி பண்ணணும்னா ஸோ நம்ம போஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுதான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இதோ கொடுத்துருக்காங்க. கெட் மே பி யூஸ்டு ஃபார் சென்டிங் நான் சென்சிட்டிவ் டேட்டாஸை நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு கெட் யூஸ் ஆகும். ஸோ கெட் ஷுட் நெவர் பி யூஸ்டு ஃபார் சென்டிங் பாஸ்வேர்ட்ஸ் ஆர் அதர் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ கெட் போஸ்ட் இதுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க. போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனா இன்ஃபர்மேஷன் சென்ட் ஃப்ரம் எ ஃபார்ம் வித் போஸ்ட் மெத்தட் இஸ் இன்விசிபிள் டு அதர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் போஸ்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. நான் இப்போ சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இந்த ஃபார்ம் ஹேண்ட்லிங்ல வந்து இது 2 தான் இம்பார்ட்டன்ட், கெட் அண்ட் போஸ்ட். கெட் அண்ட் போஸ்ட்ல வந்து கெட் வந்து நான் சொன்ன மாதிரி சிங்கிள் பேஜஸ்லயே நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். செகண்ட் நான் சொன்ன மாதிரி URL தெரியும். நான் உங்களுக்கு அது ஃபார்ம்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ அது HTML தான் தெரியும். அது நம்மளுக்கு அதில் தான் ப்ரோக்ராம் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து போஸ்ட் வந்து நமக்கு கணக்கு தெரியாது. பட் ஆனால் அது இன்னொரு ஃபைல்ஸ் எடுத்து வந்து நம்ம டேட்டாஸாக கட் பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் வேலிடேஷன். ஓகே. முன்னாடியே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் வேலிடேஷனா என்னன்னு. இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். வேலிடேஷன்னா என்ன? ஓகே. இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ஃபார்மாகவும் போட்டு நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே. என்ன கொடுக்கலாம்? ஐகான். ரைட்டாக லோட் ஆகிட்டு இருக்கட்டும். என்னன்னா நம்மளுடைய வேலிடேஷனா என்ன நமக்கு தெரியும் நினைக்கிறேன். முன்னாடியே அது ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யூசர் வந்து ஒரு வெப்சைட்ல அப்ளிகேஷன் பேஜ், ஸ்கூல் வெப்சைட்ல போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்றாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் என்னென்ன கொடுப்பாரு? நேம், இமெயில் ஐடி, அவருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு பக்கத்துக்கு இல்லை 2 பக்கத்துக்கு அவர் கொடுத்துக்கிட்டே போவார். ஓகேங்களா? அதுல அவர் ஏதாவது ஒரு டீடைல்ஸை மிஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறாரு. ஓகேங்களா? அப்ப டெவலப்பர் சைட்ல இருந்து என்ன நடக்கணும்? எனி ஆன்சர்ஸ் ப்ளீஸ். இப்ப ஒரு வெப்சைட்ல இருந்து ஒரு வெப்சைட் அப்ளிகேஷன் பேஜ், ஸ்கூல் வெப்சைட்ஸ் இருக்கு. நான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா டீடைல்ஸும் கொடுக்காம ஏதோ ஒரு டீடைல்ஸை மிஸ் பண்ணிட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த டைம்ல என்ன ஆக்ஷன்ஸ் நடக்கணும்? என்ன மெசேஜ் வந்து அதாவது யூசர் கிட்ட போகணும்? என்ன மாதிரி இருக்கணும்? நீங்க டெவலப்பரா இருந்தாக்கா அது கேட்கறதுக்கு நான் கேட்கறேன். எனி ஆன்சர்ஸ் ப்ளீஸ்.
ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிளே காமிச்சிடுறேன். ஓகே, இங்க ஒரு ஒரு சின்னதா ஒரு ஃபார்ம் ஃபில்அப் மாதிரி ஒன்று வச்சிருக்கேன் நான். அதுல வந்து இதுல வந்து ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா, நேம் கொடுத்துட்டு ஓகே ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நான் இன்னும் என்ன பண்ணியிருக்கேன், மொபைல் நம்பர் கொடுக்கல, இங்கே இது கொடுக்கல, இது கொடுக்கல. ஸோ வந்து நான் இந்த சப்மிட் கொடுக்குறேன். ஓகேங்களா, சப்மிட் கொடுத்த உடனே நமக்கு என்ன மெசேஜ் வருது, ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு. ஸோ இது எப்படி அதுக்கு தெரியுது, இந்த வெப்சைட்டுக்கு எப்படி தெரியுது நான் ஃபில்அப் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ இது இந்த வேலிடேஷன் தான் வந்து ஓகே ஓகே இப்போ வந்து என்னோட நேம்ஸ் கொடுத்துட்டேன், என்னோட இமெயில் ஐடி கொடுத்துட்டேன். இதுல கம்பெனியோட நேம் இல்லை வெப்சைட் ஏதோ நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி நான் வந்து ரெக்வயர்ட் கன்சல்டேஷன் சப்மிட் கொடுக்குறேன். என்ன வருதுன்னா, ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டுன்னு கேட்குது. ஓகேங்களா, ஸோ வந்து இந்த டீடைல்ஸ் நான் கொடுத்தாதான் எனக்கு இந்த சப்மிட் ஆப்ஷன்ஸ் அவங்க டெவலப்பர் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நான் சப்மிட் கொடுக்க முடியாது, இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேராது. ஓகேங்களா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், இதுதான் வேலிடேஷன். வேலிடேட் பண்ணுது யார் வேலிடேட் பண்றாங்க, இந்த வெப்சைட் இந்த ஃபார்ம் வந்து வேலிடேட் பண்ணுது. எஸ் கரெக்ட், மேண்டட்டரி டேட்டா. அதுதான் வந்து யார் பண்ணியிருக்கா, அந்த மேண்டட்டரி டேட்டான்னு சொல்லிட்டு யார் செட் பண்ணியிருக்கா, டெவலப்பர் சைட்லேருந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ இது வந்து யார் செட் பண்ண, டெவலப்பர் சைட்லேருந்து செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து வேலிடேஷன். ஸோ வந்து இப்போ வந்து இந்த வேலிடேட் பண்ணாமலே இதை சப்மிட் ஆயிடுச்சுன்னா என்ன, ஸோ அதுதான் வந்து வேலிடேஷன் சொல்லுவாங்க. அந்த வேலிடேஷன் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, ஓகே இந்த ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் நேம், இமெயில், வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸில் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ரெகுலராக அதே மாதிரி அந்த ஃபார்ம் ஐடியில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே நேமு, இமெயில், வெப்சைட்டு, கமெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் மேண்டட்டரி வந்து நேமு, இமெயில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே ஓகே இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நான் இதில் காமிச்சேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஃபுல் நேம் இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து நேம், இது வந்து நேமோட ஃபீல்டு. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃபார்மை காமிச்சிட்டு வந்துடுறேன். இதோ இருக்கு. ஓகேங்களா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும், நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். இதோ இது எல்லாமே என்னன்னா, நான் ஆல்ரெடி போட்டு வச்ச ஒரு ஃபார்முடைய ஃப்ரண்ட் எண்ட். ஓகேங்களா, இதுல இன்புட் நேம் கொடுத்துட்டாங்க, நேம் கொடுத்துட்டு இதான் நேம், நான் சொன்ன மாதிரி நேமோடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த நேம் அதை தான் எடுத்துட்டு போயிட்டு நான் மேல வந்து வேலிடேட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து டூ டைப்ஸ் ஆஃப் வேலிடேஷன் இருக்கு. நல்லா கவனிச்சுங்க, டூ டைப்ஸ் வேலிடேஷன் என்னென்ன எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி இஃப் கிளாஸ். ஓகேங்களா, இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி, இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி வேலிடேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் யூசர் கிட்ட இருந்து. செகண்ட் ஒன் என்னன்னா, ஈஸி மெத்தட். இது இருக்கு பாருங்க, ரெக்வைர்ட். நல்லா பாருங்க, ரெக்வைர்ட். ஸோ இது எங்க போடணும், இன்புட் ஆரம்பிச்சு இன்புட் நம்ம டேக்ஸ் க்ளோஸ் பண்றோம் இல்லையா, க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஓகே ஓகே நான் ஒரு நியூ ஃபார்ம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு டெமோவா காமிக்கிறேன்.
ஓகே. நான் இப்ப இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல கிளாஸ் முடிய போகுது. நான் அதுக்குள்ள என்ன அந்த 10 மினிட்ஸ் பிரேக்ல வந்து நான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கரெக்ட்டா வச்சுர்றேன். அந்த நெக்ஸ்ட் இதுல வந்து உங்கள நான் கரெக்ட்டா பாத்துர்றேன். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் உங்களுக்கு அத ஒரு பேசிக்கா லைட்டா மட்டும் சொல்லிர்றேன் இந்த 2 மினிட்ஸ்ல. ஓகே. நான் உங்களுக்கு ஒரு டெமோவா காமிச்சிர்றேன். ஃபார்ம் கிரியேட் பண்ணி ஒரு இஃப் கிளாஸ் வித் வந்து இஃப் கிளாஸ் இல்லாம வேலிடேட் எப்படி பண்றதுன்றது மட்டும் இப்ப நான் சொல்றேன். நான் இப்ப சொன்ன இஃப் கிளாஸ் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து இஃப் கிளாஸ் வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து ரெக்வைட் இது இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெக்வைட்ன்றது தான் வந்து ஒரு மெத்தட் மாரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்புட்ன்றதுல வந்து ரெக்வைட் ஒண்ணே பண்ணதால ரெக்வைட்ன்ற ஒரு வேர்ட மட்டும் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவே வேலிடேஷன பார்த்துக்கும். ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ரெக்வைட்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் போட்டுட்டோம்னா, எது மாரி பார்க்கும்? இப்ப நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? ஆ இதோ வந்திருக்கு பாருங்க. இதுல நான் ரெக்வயர்ட் கன்சல்டேஷன் அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆப்ஷன் கேக்குது பாத்தீங்களா? அந்த ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட். இதுக்கு காரணம் என்னன்னா, அங்க ரெக்வயர்ட் நான் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ அதுதான் காரணம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு ஒரு ஃபீல்டுக்கும் நான் ரெக்வயர்ட் போட்டுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரையும் நான் வந்து ஃபில் பண்ணாம என்னால சப்மிட் பண்ண முடியாது. அது மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸி மெத்தட், ஈஸி வேலிடேஷன் பண்றதுக்காக நம்ம வந்து இன்னும் வந்து பவர்ஃபுல்லா வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இஃப் கண்டிஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஓகேங்களா? சார் அந்த வேலிடேஷன்ல ஓகே. அந்த வேலிடேஷன்ல நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர்னா 10 டிஜிட்ஸ் அதுல பிகின் வித் ஜீரோ இல்லாம அதர் தென் ஜீரோ அதே மாதிரிலாம் வேலிடேஷன் இருக்குல்ல, புரியுதுங்களா கேக்குது? இதுல சார் இப்போ வேலிடேஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் நம்பர் என்டர் பண்றோம், it should be 10 digits, it should be 10 digits. எஸ் சார், எல்லாமே அது இல்லாம இருக்கு சார். இல்ல அது இல்லாம பிகின் வித் அதர் தென் ஜீரோ. எஸ் சார், இது மாதிரி வேலிடேஷன் அதே மாதிரி வேலிடேஷன்லாம் கொஞ்சம் பாருங்க பாப்போம். சரி, ஓகே சார். அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பேசிக் பண்ற மாதிரி இருக்கும். அது ரெக்கார்ட் போட்டா வந்து தெரியும். அது ரெக்கார்ட் போட்டா வந்து ஒன்லி ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஃபீல்டு அந்த இடத்துல நம்ம எய்தர் டிஜிட்ஸ் ஆர் என்ன டெக்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ணா போதும் ரெக்கார்ட்னா. பட் வேலிடேஷன்ன்றது இன்னும் இதா இருக்கணும்ல, பவர்ஃபுல்லா இருக்கணும்ல. எஸ் சார், ஓகே சார். நான் உங்களுக்கு கண்டிப்பா அதானே ஆக்சுவலா ரெக்கார்ட் போட்டா எந்த ஃபீல்ட் வேணா ஃபில் பண்ணலாம் நீங்க அதுல. ஆமா, நான் அதுதான் உங்களுக்கு சொன்னேன். வேலிடேஷன்ல வந்து ஈஸி மெத்தட் அது. ஓகேங்களா? அப்போ இன்னும் நம்ம பவர்ஃபுல்லா ஒரு வேலிடேஷன் பண்ணணும்னா தான் இஃப் கண்டிஷன்ஸ் வச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு சிம்பிள்ல இருந்து www.ன்ற சிம்பிள் வரைக்கும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் நம்ம பண்ணலாம். அதோடைய ஒரு கோட் காப்பியா உங்களுக்கு டெமோவா பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே. அப்புறம் எனி டவுட்ஸ்? இப்போ ஒரு முடிவு நினைக்கிறேன் 1 மினிட்ஸ்ல. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு அது ஃபுல்லா டெமோவா சொல்லி தரேன். இந்த மாதிரி எனி டவுட்ஸ் இருக்கா வேற ஏதாவது?